ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா குழி பணியாரமும் அதுக்கு சைடிஷாக வெள்ளைப்பாலும் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் எனக்கு தேவையான அளவு வெள்ளை எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு சுக்கை நல்லா தட்டி சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வெள்ளைப்பால் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு ஹீட் ஆனப்புறம் நாம் தட்டி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாகுபதம் வரணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சாலே போதும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி சேர்த்துருக்க சுக்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க சுக்கை இது கூட ஆட் பண்ணிட்டோம். சுக்கோட ஃப்ளேவர் இந்த வெள்ளைப்பாலில் நல்லா இறங்கணும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு 5 மினிட்ஸு. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இது ஹைலைட் பண்ணி காமிட்டோம். இது நல்லா கொதி வந்தப்புறம் இந்த மாதிரி வடிகட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வெள்ளைப்பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழி பணியாரம் மட்டும் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கான பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். நல்ல பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழி பணியாரத்துக்கு. இது நான் வீட்டில் அரைச்ச தோசை மாவு தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. இது சிம்பிளாக பண்ணிடலாம். சட்னி அந்த மாதிரிலாம் அரைக்க கொஞ்சம் உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெள்ளைப்பால் பண்ணி பணியாரம் சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழி பணியாரத்துக்கு நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணணும் குழந்தைங்களுக்காண்டினா இந்த மாதிரி பண்ணி தந்தால் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு சைடு பரட்டி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு தோசை மாவு வீட்டில் அரைச்ச தோசை மாவே யூஸ் பண்ணிடலாம். இது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். நம்ம நீங்கள் தோசை மாவில் பண்ணாலே இது நல்லா வரும். அது கூட இந்த வெள்ளைப்பால் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.